Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. இன்னைக்கு என்ன ரெசிபினா கீமா வித் மஷ்ரூம் கிரேவி. இந்த கீமா வித் மஷ்ரூம் கிரேவி வந்து சப்பாத்தி, பூரி, நான், பராட்டா, ஒயிட் ரைஸ் அண்ட் ஜீரா ரைஸ், நார்மல் பிரியாணி ரைஸ் இது எல்லாத்தோடவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றத பார்க்கலாம். 1 cup keema, 4 medium size onion roughly chopped, 1 tablespoon ginger garlic paste, 1 teaspoon jeera powder, 1 teaspoon chilli powder, 3 medium size tomato roughly chopped, somph half teaspoon, pepper half teaspoon, 1 inch cinnamon, 3 cardamom, 3 cloves. இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ரஃப்லி சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனையும் சேர்த்துட்டு அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டிரான்ஸ்பரண்டாக மாறுற வரலும் வதக்கினா போதும். இது வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டு இதை வதக்கி எடுத்துக்கிறேன். இது எதுக்காக நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு மசாலா நம்ம இதுக்கு ரெடி பண்ணுறோம். இந்த கீமா கிரேவிக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இப்போ இந்த ஆனியன் எல்லாம் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இப்போ இது டிரான்ஸ்பரண்டாக மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருந்த 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சில்லி பவுடரோட ராஸ்மெல்லும் கொரியண்டர் பவுடரோட ராஸ்மெல்லும் போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கினா போதும். இந்த மாதிரி நம்ம ஆயிலில் போட்டு வதக்கும் போது நம்ம கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஆனியன் கூடவே இதை சேர்த்து வதக்கிக்கிறோம். இப்போ அந்த ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 மீடியம் சைஸ் டொமேட்டோவை ரஃபாக கட் பண்ணி இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு குழஞ்சி வந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். இந்த டொமேட்டோ மேஷ் ஆகிறதுக்காக இன்னும் 1 டீஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வதக்கும் போது சீக்கிரம் இந்த டொமேட்டோ வறுபட்டுடும். அதுக்காக தான் இந்த சால்ட் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் சோம்ப் அண்ட் 1/2 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் எடுத்து வச்சுருந்த கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டொமேட்டோவில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாம் வெளியே வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்றது பார்க்கலாம். இதில் வந்து நைஸாக சாப் பண்ணி வச்ச ஆனியன் 4, பே லீவ்ஸ் 2, ஒரு 3 டொமேட்டோ நல்லா நைஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கர்ட், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம மசாலா வதக்கணும் இல்லையா, அதே தவாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் 1 by 1 இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ வந்து நான்
இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை இந்த சூடான எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியனும் பே லீவ்ஸும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு 3 டொமேட்டோ நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டொமேட்டோவும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கர்ட், நல்லா திக்கு கர்ட், புளிப்பில்லாமல் இருக்கணும். அந்த கர்ட் போட்டுட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். திரியே ஆகக்கூடாது. இந்த கிரேவியோட ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு இதை ரொம்ப வதக்கிக்க போகிறோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வதங்க விட்டுடுங்க. இது வதங்கிட்டு இருக்க சமயம் நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை கட் பண்ணிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்குறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண மஷ்ரூமை இப்போ இந்த கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த கிரேவியில் இருக்கிற உப்பு காரம் எல்லாம் இது உள்ளே இறங்கணும். அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இந்த மஷ்ரூம் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 5 மினிட்ஸ் சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். இதை 2 மினிட்ஸ் வதங்குற சமயம் நான் கீமா எப்படி ரெடி பண்ணேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். சோயா சங்க்ஸ் 1 கப் எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதும் இந்த சோயா சங்க்ஸை சேர்த்துட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா நம்மளுடைய சோயா சங்க்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி வெந்த சோயா சங்க்ஸை திருப்பியும் பச்சை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா புழிஞ்சி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சோம்னா நம்மளுடைய கீமா ரெடி. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச சோயா சங்க்ஸ் கீமாவை இப்போ நம்ம இந்த மஷ்ரூம் கிரேவியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம், ஆனியன், டொமேட்டோ நம்ம போட்டிருந்த மசாலா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த சோயா சங்குள்ள இறங்கணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா கலரிக்கணும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதை நான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். நல்லா பேஸ்ட் மாதிரி மழன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு அதை நம்ம இந்த கீமா, மஷ்ரூம் கீமாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்.
1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் இதை வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே குக்டு இன்க்ரீடியன்ட்ஸ். அதனால இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா சேர்ந்து வந்தால் போதும். அந்த அளவுக்கு இதை வதங்க விட்டால் போதும். இப்போது கிரேவி டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா சேர்க்கும் போதும் சரி வதங்கும் போதும் சரி நம்ம ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம். அதனால் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி இது அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போட்ட ஆயில் எல்லாம் மேலே மிதந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி, இதை நம்ம நல்லா கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கீமா வித் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிரேவியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிக்கும். இந்த கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.